அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் தவேகாவில் இணைந்தார். அந்த மேடையிலே முழங்கினார்கள். என்ன முழங்கினார்கள் தெரியுமா? எம்ஜிஆருடைய ஆட்சியையும் ஜெயலலிதா ஆட்சியையும் கொண்டு வருவோம் என்று சொல்லி அந்த இருவரும் தலைவரை ஒரு புகைப்பட வைப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள், வைக்க முடியாதவர்கள் அவருடைய ஆட்சியை கொண்டு வரும் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இனி தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள். அவர்கள் அனைவரும் மாமல்லபுரத்தில் விஜய் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் தவேகாவில் இணைந்திருக்கிறார். மாமல்லபுரத்தில் விஜய் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் தவேகாவில் இணைந்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். அதிமுகவினுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் மிக முக்கியமான நிர்வாகிகளில் ஒருவராக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன். 96க்கு முந்தைய அந்த காலகட்ட பகுதியிலே வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர். ஜெயலலிதாவினுடைய நற்பெயர் பெற்றவர் என்று அதிமுகவினரால் பெரிய அளவில் மதிக்கப்பட்டவர். கடந்த தேர்தலிலே ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் களம் கண்டிருந்தார். இந்த நிலையில்தான் அதிமுகவிலே ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்ட பிறகு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளராக அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் பலரும் செயல்பட்டு வந்தார்கள். அந்த அடிப்படையில் வைத்தியலிங்கத்தை போன்று கூபா கிருஷ்ணனும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருந்து வந்தார். கடந்த ஒரு 3 மாதங்களாக கூபா கிருஷ்ணன் எந்த விதமான ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காமல் இருந்து வந்தார். அரசியலை விட்டு விலகி இருப்பதாக அவர் தன்னுடைய கருத்தை எல்லாம் சொல்லி இருந்தார். இந்த நிலையில்தான் இன்று நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்திலே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பாகவும் தனி கட்சியும் நடத்தியிருந்தார். அதாவது தமிழர் பூமி என்கின்ற ஒரு கட்சி நடத்தியிருந்தார். அதன் பிறகு மீண்டும் அதிமுகவில் ஐக்கியமாகி இருந்தார். அதிமுகவில் ஐக்கியமான பிறகு அவருக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியிலே வாய்ப்பளிக்கப்பட்டது. இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வந்த ஜேசிடி பிரபாகரன் தாவேகாவில் இணைந்திருந்தார். அதே போன்று அதிமுகவில் இருந்த பல்வேறு முக்கிய நபர்களும் தாவேகாவில் இணைந்திருந்தார்கள். ஓ பன்னீர்செல்வத்தின் வசம் இருந்த முக்கிய நிர்வாகிகள் வைத்தியலிங்கம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் விலகி சென்று திமுக உள்ளிட்ட கட்சிகளிலே இணைந்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அதிமுகவில் ஒருங்கிணைந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய முக்கிய நபர்களில் ஒருவராக இருந்து வந்த முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் தன்னை அதிமுகவிலிருந்து விலக்கிக் கொண்டு, அதாவது அவர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளராக இருந்த பொழுதும் அதிமுகவிலிருந்து நீக்கப்படாமல் இருந்தார். இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் இன்று இணைந்திருக்கின்றார். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் விஜய் முன்னிலையில் மாமல்லபுரத்தில் தவேக கட்சியில் இணைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் தவேகாவில் இணைந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.